வணக்கம் தமிழ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து ஒரு ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் எட்ஜ் 5G. ஸோ த எட்ஜ் ஆஃப் எ நியூ பிகினிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் பை ஜேபிஎல்னு இருக்குது. 3D கர்வ்ட் அமோலட் டிஸ்பிளே 6500 mAh பேட்டரியோடி இந்த ஃபோன் வருது. ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், நல்லா பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து டிசைன்லாம் வந்து நல்லாயிருக்கு. மேட் ஃபினிஷ் மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷ் இந்த லூனா டைட்டானியம் கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்பக்கம் வந்து இந்த ஹேலோ லைட்டிங் தராங்க. இது வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஒன் டேப் பட்டன் கூட இருக்குது, இதையும் வந்து நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி நான் வந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஃபோனில் இருக்குது. பட் எந்த ஃபோனுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபோன் இல்லை இல்லையா? ஸோ இதுலேயும் அப்படி தான் சில ப்ரோஸ் அண்ட் சில கான்ஸ் இருக்குது. ஃபோன் உங்களுக்கு உகந்ததாக இருக்குமா, இது யாருக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், எல்லாமே வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ எங்கிட்ட இருக்குது லூனார் டைட்டானியம் என்கிற இந்த கலர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து மொத்தம் 3 கலரில் வருது. சில்க் கிரீன், ஸ்டெல்லார் ப்ளூ, இந்த லூனார் டைட்டானியம் கலர். 7.2 mm ஸ்லிம்மான ஒரு பாடியில் இது வந்து வருது. கர்வ்டு பேக் வந்து தந்திருக்காங்க. ஸோ எக்கானமிக்கான ஒரு ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான ஒரு கலரில் ஒரு சாஃப்ட் பேக் கேஸ் வந்து தந்திருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு ஜெனரிக்கான ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் இல்லாமல் அதுக்கு மேட்சிங் கலரில் வந்து தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. 45 watts சார்ஜர், அதுக்கான டைப்-C கேபிளும் பாக்ஸுக்குள்ளே கிடைக்குது. ஸோ டிசைன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்லிம்மான ஒரு டிசைன், லைட் வெயிட்டாகவும் இருக்குது. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு JBL சவுண்ட் பை JBLனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. IR சென்சர் வந்து மேலே கிடைக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ கீழேயும் ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 5G சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன், கீழே வந்து ஒரு ஒன் டேப் பட்டன், ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் தந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்லுறேன். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேப் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ஃபோனை மியூட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன் தந்திருக்காங்க. பட் அதை மாற்றி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வேறு கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கோ, இல்லாட்டி நீங்கள் DND மோடுக்கு, ஃப்ளாஷ் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்லேஷன், குவிக் நோட்டுக்கு, இல்லாட்டி உங்களுக்கு தேவையான எந்த ஆப்பையும் வந்து ஒன் டச்சில் ஓப்பன் பண்ண மாதிரி. ஸோ கால்குலேட்டர் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பட்டனை செட் பண்ணிங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கால்குலேட்டர் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த ஆப்பை குயிக்காக ஓப்பன் பண்ணதுக்கு இந்த ஒன் டேப் பட்டன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ தட்ஸ் அ குட் திங். அதே மாதிரி இந்த ஹேலோ லைட்டிங் பின்பக்கம் தந்திருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஹேலோ லைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ரேண்டமான எஃபெக்ட், ஃபிக்ஸட் எஃபெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய எஃபெக்ட் இருக்குது, நிறைய கலர் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப் டு ஃப்ளாஷ், ஷேக் பண்ண அது லைட்டாக அடிக்கிற மாதிரி, கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லைட்டிங் க்ளோ வர மாதிரி, மியூசிக் ப்ளே பண்ணும்போது க்ளோ பண்ண மாதிரி, ஃப்ளாஷ் ஃபார் கால்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு, சார்ஜிங் டைம், லோ பேட்டரி ரிமைண்டர், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஹேலோ லைட்டிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இருக்கும்படியாக நீங்கள் வைக்கணும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது எப்போவுமே வந்து இது ஆனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு யூஸ் கேஸாக இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்ட்ஸ் தராங்க. ஃபாஸ்ட்டாக வேறு செய்து நிறைய அனிமேஷன்ஸும் தராங்க. ஆப்லாம் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து NFC சப்போர்ட்டும் கிடைக்குது. NFC மூலமாக நீங்கள் பேமெண்ட், கார்டு பேமெண்ட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த ஃபோனை டேப் பண்ணி. ஸோ அந்த ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. உங்களுக்கு FM ரேடியோ இருக்குது. சில ப்ரீஇன்ஸ்டால்டு ஆப்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. தேவையில்லாத நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3D கர்வ்டு டிஸ்பிளே வந்து தராங்க. ஸோ ஸ்லைட்டான கர்வ்டு டிஸ்பிளே இது. AMOLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனோடு இது வருது. 4500 nits பீக் பிரைட்னஸ் வந்து தராங்க. 10-bit கலர் பேனல் இது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இது வருது. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. பிரைட்னஸ் லெவல் நல்லா இருக்குது, விவிடாக இருக்குது. டிஸ்பிளே வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு, கேம் விளையாடும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ வந்து டிஸ்பிளேல வந்து நல்லாவே ஒரு செமையான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிஸ்பிளே குவாலிட்டி. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளேயாகவும் இது அமையுது. Now let's talk about the performance.
ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 7100 சிப்செட்டில் இது வந்து வரதாக சொல்கிறாங்க. பட் ஃபஸ்ட் டைம் இல்லை, ஏன்னா இவங்களோட இந்த டெக்னோ பிராண்டில் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தேன். போவா கர்வ் 2 இல்லையா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி 7100 சிப்செட்டில் தான் வருது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான். ஸோ இதுலேயும் வந்து டிமென்சிட்டி 7100 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 7100 சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 7050 கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ண ஒரு சிப்செட் இது. இந்த கேம்லாம் விளையாடலாம், 90 FPS கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து பிஜிஎம்ஐ அதெல்லாம் வந்து கிடைக்குது. பட் என்னென்னா வந்து இப்போ இது கம்பேர் பண்ணுவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமென்சிட்டி 7300 7400 இந்த சிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட விலைக்கு கீழேயே பல மாடல்களில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெல்லார் பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது தரும்னு சொல்ல முடியாது. கேம்ஸ்லாம் விளையாடலாம், பட் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் கேம் பிரியர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் சஸ்டெயின்டாக நிறைய நேரம் விளையாடுறீங்க, கேம் அதிகமாக தான் நான் ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணி நினச்சிங்கன்னா இதோட பெட்டர் சிப்ஸ் கொண்ட ஃபோன்கள் இருக்குது. பட் கேஷுவலாக கேம் விளையாடுவேன், அப்பப்போ விளையாடுவேன். ஓகே, கேம்னா வந்து அது எனக்கு ஃபோக்கஸ் மெயினாக கிடையாது. பட் மற்ற டாஸ்க்கு மல்டி டாஸ்கிங்லாம் கேப்பபிளான ஒரு சிப்செட் வேணும்னா இந்த சிப்செட் வந்து நல்ல சிப்செட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஆவரேஜ் யூஸுக்கெலாம் வந்து இது வந்து நல்ல ஒரு சிப்செட்டாக தான் இருக்கும். கேஷுவல் கேம்ஸு அதெல்லாம் வந்து விளையாடுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஸோ 7100 சிப்செட் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ், 8GB 256GB ஸ்டோரேஜ்னு ரெண்டு வேரியன்ட் கிடைக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ், LPDDR5X ரேமோடு இது வருது. கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து 13 MP கேமரா இருக்குது. கேமரா ஆப்ரோ வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீலாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து வீலாக் வந்து தந்திருக்காங்க. வீடியோ 2K வந்து மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிளைஸ்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080 30 FPS வந்து அதில் வந்து க்ராப் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டெபிளைஸ்டு வீடியோ நீங்கள் எடுத்தீங்கன்னா க்ராப் வரும். ஏஐ கேமரா, போர்ட்ரேட், சூப்பர் நைட் மோட், மோரில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூவல் வீடியோ, ஸ்கை ஷாப், நீங்கள் இந்த ஸ்கை கலரை மாற்றலாம். ப்ரோ மோட், பேனரோமா, அல்ட்ரா ஹெச்டி டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேமரா சாம்பிள்ஸ் இப்போ வந்து நான் காண்பிக்கிறேன் எப்படி பாருங்கள். முன்னாடியை விட இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த கேமரா அல்காரிதம் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னாடி உள்ள ஃபோன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் ஃபோட்டோஸ் வந்து இப்போ இதில் வந்து தெரியுது. இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு கேமரா அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் வந்து ஒரு டீசனான நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து நீங்கள் எடுக்கலாம். டெலிஃபோட்டோ கிடையாது, அல்ட்ரா வைட் லென்ஸும் இதில் வந்து அவங்க தரல. ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக நீங்கள் வீடியோக்காக நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். முன்னாடி விட கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸோட முன்னாடி இருந்த ஃபோட்டோ குவாலிட்டிக்கும் கேமரா குவாலிட்டிக்கும் இதுலேயும் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது இந்த ஃபோனில். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா ஸ்டெடி மோட் எனேபிள் பண்ணாமல் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெடி மோட் எனேபிள் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ராப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து அதை எனேபிள் பண்ணாமல் எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ராப் இல்லை. ஸோ அதில் வந்து க்ராப் அதிகமாக இருந்தது. சரி, இப்போ வந்து 2K வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப்ஸில் இறங்கி வரேன். ஸோ வந்து எப்படி ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்க்கலாம். Yeah, so 2K video sample.
அப்படியே நம்ம திரும்பி அந்த ஸ்டெப்பில் நடக்கலாமா? ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளவு ஷேக் ஆகுது நடக்கும்போதுன்னு. ஸோ இங்கேருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணது பார்த்தீங்கன்னா 1080 வித் ஸ்டெடி மோட். ஸோ கிராப் இருக்கா இல்லையாங்கிறது ப்ரீவியஸ் கிளிப்பு இதையும் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரியோட இது வருது. 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து தராங்க. கிட்டத்தட்ட 1 ஹவரில் இது வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இந்த ஃபோனில் கிடைக்குது. ஸோ பேட்டரி வந்து நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லிம்மான ஒரு பாடியில் நல்ல பிக் பேட்டரியோடு இது வருது. அதான் வந்து எனக்கு இப்போ நல்லா இருக்குது. இப்போ வந்து ஃபோன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பேட்டரியோடய வருது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தின்னான ஒரு ஃப்ரேமில் வந்து இதை வந்து கொண்டு வராங்க. லைட் வெயிட்டாகவும் இருக்குது, தின்னாகவும் இருக்குது. ஸோ தட்ஸ் அ குட் திங். ஹெவியாக இல்லை இந்த ஃபோனை 6500 mAh பேட்டரியோடு இது வரும்போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டே வந்து நீங்கள் வந்து கேம் விளையாடலாம் அல்லது ஃபோன் யூஸ் பண்ணலாம். பைபாஸ் சார்ஜிங் ஓடி இது வருது. ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, பட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 16 பேஸ் பண்ணி அவங்களோட XOSல வந்து இது தந்திருக்காங்க. நிறைய ஃபீச்சர் ரிச்சான ஒரு சாஃப்ட்வேர் இது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐல வந்து நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஏஐ கால் அசிஸ்டன்ட், டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்ட், சோஷியல் அசிஸ்டன்ட், டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட், ஏஐ ரைட்டிங், ஏஐ நோட், ரெக்கார்ட் சம்மரி, ஏஐ சப்டைட்டில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏஐலையும் வந்து தந்திருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். மெயின் OS அப்டேட். ஸோ இப்போ 16 இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்ட் 19 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் எட்ஜ் 5G. ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்லிம்மாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபீல் கிடைக்குது. கர்வ்டு பேக்கு டிஸ்பிளே வந்து ஸ்லைட்டாக கர்வ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிசைன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஹேலோ லைட்டிங் தந்திருக்காங்க, இந்த ஒன் டச் பட்டன் தந்திருக்காங்க. ஏஸ்தட்டிக்காக நல்லாவே வந்து இந்த டிசைனை வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து செம்மையாக இருக்குது. 1.5K கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே, நல்ல ஒரு பிரைட்டான விவிடான ஒரு டிஸ்பிளே. பேட்டரி நல்லா இருக்குது. 6500 mAh பேட்டரி வித் 45 வாட்ஸ் சார்ஜிங். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த தின் பாடியில். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7100 சிப்செட் வந்து தந்திருக்காங்க. அது வந்து கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங், பட் ஓகே. இப்போ சில ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Dimensity 7300 கிடைக்குது, 7400 கிடைக்குது. ஸோ கேமிங் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சிப்செட் ஓகே இருக்கும். பட் ஆவரேஜ் யூஸராக நார்மலாக எனக்கு வந்து ஆல்ரவுண்டராக ஒரு ஃபோனாக வேணும், பார்க்க ப்ளீசிங்கான நல்லா இருக்கணும், பட் நல்ல டிஸ்பிளே இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு டீசனான சிப்செட் ஓடி தான் இது வருது. கேமரா முன்னாடியோட இன்ஃபினிக்ஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ஓகேயாக தான் இருக்குது. இதோட கேமரா குவாலிட்டி கூட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்க்குது. ப்ரைஸ் செக்மெண்ட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக தெரியாது ப்ரைஸு. பட் ஒரு அண்டர் 20,000க்கு நீங்கள் வந்து இந்த ஆஃபர்லாம் சேர்த்து வந்து வரலாம். பட் விலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ண லிங்கும் கீழே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் எட்ஜ் 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிப் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடை தமிழில் பேசு. டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.